அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ஒவ்வொரு மனித வாழ்விலும் கஷ்டம் இருக்கு. ஆனா எந்த கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு சுகத்துல இருந்தாலும் இறைவன்ற ஒரு நினைவோட மனித பிறவி வாழணும். அதுக்கு தான் மனித பிறவி வந்தது. 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்துல வாழுது. ஆனா வாழ்ந்தாலும் கூட அதில் மற்ற ஜீவராசிகளுக்கு இறைவன் ஒருத்தங்கிறான், படைச்சவன் ஒருத்தங்கிறான், படைக்கும் நம்மளை கொல்றவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும். இந்த மனிதனுக்கு இது தெரியறதால் தான் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு கூட்டு குடும்பமாக வாழ முடியுது. எந்த மிருகமாக கூட்டு குடும்பமாக தான் எல்லாரும் பேச்சு வச்சுக்கினேன். அதனால தான் அதுக்கெல்லாம் ஜீவராசின்னு பேர் வச்சுக்கிறோம். அதுக்கு தான் உயிர் இருக்குது, நமக்கு தான் உயிர் இருக்குது. ஆனால் நம்மளை ஜீவன் சொல்லிக்கல, அந்த ஜீவன் சொல்கிறோம். நம்மளை விட பல மடங்கு உயர்ந்த யானையை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஒன்றுத்துக்குமே உதவாத எறும்பை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன் சொல்கிறோம். மனுஷன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது, நமக்கு மனசு இருக்குது. உயிரும் இருக்குது, மனசும் இருக்குது. அதனால் நமக்கு மனுஷன்ற பேர் வந்தது. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு தான் நடக்கும், நிமிர்ந்து எதுவும் நடக்காது. மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து மற்ற ஜீவராசி மாதிரி இவனும் குனிஞ்சுக்கிட்டே போனா குரங்கு மாதிரி பந்தி மாதிரி. அதனால ஏன் இது வச்சுக்கிறான்னா இறைவனுடைய இயக்கமே நம்ம கிட்ட இருந்து தான் வெளியே வருது. இது மனிதனால் அறிய முடியாம வாழறோம். அந்த ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய சாயல் இருக்குது. இறைவன் இல்லை, மனிதன்கிட்ட இறைவனே இருக்கிறான். அந்த இறைவனே இருக்கிறதால இவன் எதுக்குமே தலைவணங்காம நிமிர்ந்து நிற்கிறான். அதெல்லாம் தலைவணங்கி நிற்கிது. ஆனா இதை மனிதன் உணர்றதே கிடையாது. இவனுக்கு ஆசை, பணம், சொத்து, சுகம், சொந்தம், பந்தம், பாசம், அடிமை வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறான். தொழிலுக்கு போனா அங்க அடிமையாயிடறான், பணத்தாண்ட போனா அங்க அடிமையாயிடறான், பாசம்னு பிள்ளைங்களாண்ட போனா அடிமையாயிடறான், மனைவின்னு போனா அடிமையாயிடறான், கணவன் போனா அடிமையாயிடறான். நீங்க சொல்ல இப்பதான் எல்லா சொந்த குடும்பத்திலேயே ஒட்டு விடாம இருக்கலாம் அப்படின்னா யாரு மேல பாசம் அன்பு இது எதுவும் இல்லை. நம்ம கடமை என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அன்புன்னு ஒண்ணு சும்மா வாயில இருக்கும், நிஜத்துல இருக்காது. நீ கஷ்டப்பட்டீங்கன்னா உன் அண்ணன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தா உனக்கு சரி நம்ம தங்கச்சி கஷ்டப்படுது, நம்ம தங்கச்சியை நம்மள மாதிரி பணக்காரன் ஆக்கலாம் ஆக்க மாட்டான். நான் அன்பா இருக்கிற தங்கச்சி மேலன்னு சொல்லுவான். இது அதே மாதிரி தம்பி கஷ்டப்படுறான்னா எந்த அக்கா தங்கச்சி கஷ்டம் அவனுடைய கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. இது மனிதன் தான் வாழணும், அவ்வளவுதான். அதுக்காக பிறரை சார்ந்து உதவி கேட்பான், ஆனா யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். இது மனிதனுடைய இயல்பு. அதனால நம்மளை நம்பி வாழணும், மற்றவனை நம்பி வாழக்கூடாது. உன்னை நம்பு, கடவுளை நம்பு. மீதி உலகத்துல யாரு அண்ணன் தம்பி தங்கச்சி புள்ள பொண்ணு யாரையும் நம்பாரு. இதாமா நான் சொல்லிங்க. பாசத்துக்கு நீ அடிமையாயினா டெய்லி மரணம் அடையுது. ஏங்கி 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 மரணம் அடையுது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் காமத்துக்கு அடிமையாயினா அது ஏக்கமாய் அது நோயாளியாவே மாத்திடும் இல்லையா? ஆசைக்கு அடிமையானீன்னா எதெல்லாம் உனக்கு கிடைக்காதோ அது மேலெல்லாம் உன் மனசை செஞ்சு ஆசைப்பட்டு அழியுது. அதனால இந்த 3 விஷயம், ஆசை, பாசம், காமம், இந்த 3 விஷயத்தை விட்டு விலகி வந்தீங்கன்னா நீங்க அமைதியோட வாழலாம், ஆண்டவனோட வாழலாம். ஆமா, இப்பதான் புரியுது. சரி, ரொம்ப சரி. அடுத்து ஒரு பாடல் முன்னாடி இந்த ஓங்காரம் கெட்டதடி உள்ளதெல்லாம் போச்சு, ஆங்காரம் கெட்டதடி அடியோட தாண்டி அந்த பாடல் சொன்னீங்களா ஐயா? அதில் முழுக்க முழுக்க அது ஐயாவுடைய பாடமும் அது ஐயாவை பற்றி இருக்கக்கூடிய இது மட்டும்தான் நான் சாமி. ஐயாவை பற்றி இல்லைப்பா, அந்த ஞானிகளோட நிலை என்ன? ஓங்காரம் ஒரு மனுஷனுக்குள்ள உதயமானால் எப்படி இருக்குன்றதான் அந்த 2 வரியில். ஆமாம் சாமி. ஓங்காரம் உதயமாச்சுன்னா ஒடுங்கி போயிடும். ஒடுங்கி போயிடும். ஒரு மனுஷன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைச்சா அவங்க எப்படி ஓஞ்சி போய் ஊந்துறாங்களோ அந்த மாதிரி இந்த ஓங்காரமானது ஒதுச்சுன்னு சொன்னால் இந்த உடம்பு ஒன்றுத்துக்கு உதவாமல் சாஞ்சிடும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை இந்த ஊன் உடம்பு தாங்காது. அப்போ தாங்காத போது என்ன ஆகுன்றது தான் அந்த விஷயம். அப்போ இந்த ஓங்காரம் உதிச்சா ஆங்காரம் அடியோடு அழிஞ்சிடும். அப்போ இன்னைக்கு ஆங்காரத்தில் ஆடுறவங்களுக்கு காரணம் என்ன? ஓங்காரம் உதிக்கலை. ஓங்காரம் உதிச்சிருந்தா ஆங்காரத்துக்கு அங்கே வேலையில் ஏதோ ஒன்று தான் இருக்கும்.
ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கும். அது ஓங்காரன்ற கத்தியா ஆங்காரன்ற கத்தியா என்றது நாம் தான் முடிவு பண்ணோம். உள்ளபடி பாடம் பண்ணிட்டு ஓங்காரம் ஒரு மனுஷனுக்குள்ளே உதயமாயிடுச்சுன்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு ஆங்காரம் வராது. புரியுதா? அப்போ ஆங்காரத்தில் ஆடினாங்கன்னா நாமளே தெரிஞ்சுக்கலாம், இன்னும் அவங்களுக்கு இறைவன் கொடுக்க வேண்டிய கருணையை இன்னும் கொடுக்கல. புரியுதா? இதுதான் விஷயம். சரி சாமி, இப்போ 3ஆம் ஆண்டு குருபூஜைக்கு வந்து ஒரு பாடல் வந்து வெளியிட்டு இருந்தீங்க. முதல்ல வந்து அந்த ஒரு முக்கியமான இது மட்டும் முதல்ல வந்துச்சு, அப்புறமா குருபூஜைக்கு அப்புறம் எல்லா பாட்டும் வந்துச்சு. அதில் வந்து வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழ்கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழ்கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி அப்படின்னும் போது அது சொல்ல முடியல சாமி. இந்த மாதிரி இருக்கு. அந்த முதல்ல நான் அந்த பாட்டை எடுத்து நீங்கள் போடும்போது அந்த பாட்டை முழுமையாக கேட்டேன். அது பாதி மட்டும்தான் இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னும் வரிகள் இருக்குது. ஆதி அந்தம் அற்றது தான் அந்த வரிகள் எல்லாமே இருக்குது. அந்த ஒவ்வொரு வரியிலையுமே வந்துட்டு ஐயாவுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே அதில் கொண்டு போகிற மாதிரியே எல்லாத்துக்குமே அந்த ஒரு வரிகளை மட்டும் எடுத்தோம்னாலே ஐயாவோடைய ஏதோ அவர் எப்படி வாழ்ந்து நம்ம எல்லாருக்கும் அந்த கலையை கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து நான் அதை கேட்கும் போது தன்னறியாமல் உடம்புலாம் ஒரு மாதிரியாக உதறுது. அப்படியே ஒரு அழுவதான் வர மாதிரி இருக்குது. அது அந்த பாடலில் 3 விதமான நிலைகளை சொல்லியிருப்போம். அவர் ஏன் வந்தார், இங்கே என்ன பண்ணார், முடிவாக என்ன ஆனார், என்ன பண்ணார், மண்ணுடம்பை பொன்னுடம்பாய் மாற்ற வந்த சாமி. இந்த சாமி ஏன் வந்தாருன்னா, இந்த அழியக்கூடிய இந்த மண்ணுடம்ப அழியாத பொன்னுடம்பா மாற்றுவேன் அப்படின்றதுக்காக சாமி. அந்த மண்ணுடம்பு பொன்னுடம்பா மாற்ற வந்த சாமி. அதுதான் நம்ம நித்யானந்த. அதை தான் பண்ணிட்டு இருக்காரு, அதுதான் நடந்துட்டு இருக்குது. நம்ம அவருக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையும் அவரோட அந்த அனுபவங்கள், அவர் எதுக்காக வந்தாருன்றத ஆணித்தரமாக அதில் சொல்லியிருப்பாங்க. ஆமாம் சாமி, ஒரு பாடல்லையுமே ஒரு இது இருக்குது சாமி. அதில் ஒன்றுமே வந்து ஐயா சொன்ன மாதிரி சும்மா கேட்டுட்டு வந்து கடந்து போயிடக்கூடாதுப்பா. அது ஏன் சொல்லியிருக்காங்க, எதனால் அந்த ஒரு இது வச்சுருக்காங்கன்றதை வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி அதை பிரித்து பார்க்கும்போது தான் ஐயா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாடலை வந்து பாடமாகவும் இவ்வளோ பேருக்கும் ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஒரு சாதாரண மனுஷன் வந்து போகிறோம், ஒரு ரோட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறோம், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுக்கு நான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கலையும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அதுதான் நான் எந்த இன்பத்தை அடைஞ்சனோ அதை நம்மளை நாடி வர எல்லாரும் அடையணுன்றது தான் ஐயாவோட ஆசை. அதுக்காக தான் அவர் வாழ்ந்தார். சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தை நாம் எல்லாரும் அடைஞ்சி அவருக்கு காட்டணும். ஐயா, நான் உங்களோட சீடன், நீங்கள் சொன்ன வழியில் நான் வாழ்ந்து நீங்கள் எதை அனுபவிக்க சொன்னீங்களோ அந்த இன்பத்தை அனுபவித்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு நான் ஒரு காலடியில் விழுந்து ஒரு நாளாச்சும் நான் சொல்லணும். அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு அவருக்கு நான் ஒப்படைக்கணும். இந்த ஆன்மாவை அவருக்கு ஒப்படைச்சேன்னு சொன்னால் அன்னையோடு நம்ம கதை முடியும். அந்த நாள் வரும் கண்டிப்பாக. சரிங்க ஐயா. இப்போ சம்சார இதில் வந்துட்டு ஐயா ஒரு இது சொல்லியிருக்காரு, பெண்டாட்டி பெருவிலங்கு, பிள்ளைகள் ஒரு சொல்லாணி. வீட்டுக்கு போனவா இல்லை சாமி, இது எனக்கு ரொம்ப இதுவாரு. பெண்டாட்டி பெருவிலங்கு, பிள்ளைகள் ஒரு சொல்லாணி, இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு சாமி. இதுக்கு ஐயா உங்கள் வாயிலேருந்து ஒரு உண்மையான விளக்கம் வேணும்னு கேட்குறேன். பொண்டாட்டின்றது ஒரு பெரிய பந்தம், அது நாமளாக தேடி கட்டிக்கின பந்தம். விதி வழியே வந்தது புள்ள, அது விதி. எந்த புள்ள வரும் தெரியாது, எந்த பொண்ணு வந்து பிறகும் தெரியாது. அது விதி விதித்த வழியில் அது வந்து பிறந்துடும். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட நான் முக்கால்வாசி மதி இருக்கணும், கால்வாசி விதி இருக்கணும். ஆனால் நம்மளோட போதாத காலம் கால்வாசி மதியம்
முக்கால்வாசி விதியும் போனதுனால எல்லாருக்கும் நாம் நினைக்கிற மாதிரி அமையாது. ஏன்னா ஒரு பயம் வரும். நம்ம வீட்டுக்காரு எதை செஞ்சாலும் அது கரெக்டு தான் அப்படின்னு எந்த மனைவியும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. நீ ஊருக்கே அரசனானாலும் வீட்டில் அதுதான். நீ 1000 கதையை வெளியே சொல்லலாம், வீட்டில் உன் கதை எடுபடாது. காரணம் என்ன? எல்லாரும் நம்மளை புரிஞ்சுப்பாங்களான்னா புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். புரியுதா? அதனால் இந்த விதி மதி இந்த ரெண்டுக்குள்ளே வர வேண்டியது தான் மனைவி மக்கள் என்ற அந்த பந்தம். இது எல்லாருக்கும் 100% அப்படியே சுத்தமாக அமையாது, சுத்தமாக அமையாது. ஆனால் நீ போகிற வழி சரியாக இருந்தால் நாளைக்கு அவங்க எப்படி இருந்தாலும், எவ்வளோ கோணல் மாணலாக இருந்தாலும் கூட நீ போகிற வழி கரெக்டாக போய்கினே இருந்தனா நாளைக்கு அவங்களும் வளைஞ்சி கொடுத்து உன் வழிக்கு அவங்களும் வருவாங்க. புரியுங்களா? என்ன இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆகிப்போச்சேன்னு கலங்கவே வேண்டாம். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வை, உறுதியாக எடுத்து வை. அப்போ அவங்க தூரமாக வந்து பார்ப்பாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? பெரும்பாலும் ஒரு குடிகாரனாக இருந்தால் கூட ஒரு பொண்டாட்டி வாழ்வாங்க, பெருசாக குடிக்காதவங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த வழியில் போனேன்னா போவாத அப்படின்வாங்க. எல்லாருமே தடுப்பாங்க. காரணம் என்ன? நம்ம முன்னாடி இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாது, காலனாக பெருமானம் இல்லாத சில விஷயங்களை அடைஞ்ச உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வீட்டை விட்டு ஓடி விடுவாங்க. அதோட விளைவு இந்த மாதிரி வழியில் போனாலே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வீடு வாசல்லாம் விட்டுட்டு வெளியே போயிடுவாங்களோ அந்த பயம் இன்ன வரைக்கும் அந்த பெண்களை ஆட்டி படைக்குது. அதனால் நீ குடிகாரனாக இருந்தால் கூட போதையிலே ஆடி ஆடி வந்துடுவ. இந்த ஞான போதை வந்துச்சுன்னா வீடு வரமாட்டப்பா, ஏன்னா வீடு வாசலே மறந்துடும். அந்த மாதிரி ஒரு போதை. அதனால் இந்த பாதைக்கு நீ போவாதன்னு முதல்ல தடுப்பாங்க. ஆனால் நீ உறுதியாக இருக்கணும், நீ எடுத்து சொல்லணும். இது ஓடி போகிற வித்தை இல்லை, ஓடி போய் எங்கேயும் கற்றுக்கவும் முடியாது. தான் மனசையே காடாக வச்சுக்க ஒருத்தனால எந்த காட்டிலையும் வாழவே முடியாது. தான் மனசை காடாக இருந்த மனசை சுத்தம் பண்ணி சீர் பண்ணி வச்சுட்டானா அவங்க எந்த காட்டுக்கு போனாலும் அவங்க அவங்களாவே இருப்பாங்க. காட்டுக்கு போய் பொண்டாட்டி புள்ளியை நினைக்கிறவனுங்கிறான், வீட்டோட உக்காந்துக்கின்னு பொண்டாட்டி புள்ளிய மறந்தவங்களாங்கிறாங்க. உனக்கு எது வேணும்? காட்டுக்கு போய் பொண்டாட்டி நினச்சி உக்காந்துக்கணும் வேணுமா, இல்லை வீட்டில் இருந்தால் கூட யாரோட நினைவு இல்லாமல் இறை நினைவோடு இருக்கிறது வேணுமா? வீட்டில் இருக்கிறது. அப்போ நீ அதை பண்ண அந்த வைப்ரேஷன் ஆனது உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே தன்னால் மாற்றும். என் வீட்டுக்காரரு என்னை விட்டு ஓடி போகிறதுக்காக இல்லை, அவர் நல்ல வழியில் போகிறாரு. அவர் போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்வேன்னு எல்லா தாய்மார்களும் கூட இருந்து அனுசரித்து வருவாங்க. சரியா? இப்போ பொண்டாட்டி பெருவலுங்க, பிள்ளைகள் ஒரு சொல்லானே. இப்போ இது யார் சொன்னது? யாரோ ஒரு ஆண் சித்தர் சொல்லிட்டாரு. இப்போ எவ்வளோ பேர் பாடம் வாங்கிக்கிறாங்க, இவங்க நிலைமை என்ன சொல்கிறது? அப்போ அவங்களுக்கும் அப்படி இருக்கலாம். அப்போ புருஷன் ஒரு பெருவிலங்கு, உள்ள ஒரு சொல்லானி சொல்லிடலாமா? இதுதான் இங்கே விஷயம் நடக்குது. எல்லாருமே ஒருத்தரை அடக்கி ஆளுன்னு நினைக்கிறோம், இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே யாருமே ஒன்றா வரல. அவங்க ஒரு மண்ணில் விளைஞ்சாங்க, இவங்க ஒரு மண்ணில் விளைஞ்சாங்க. அந்த மண்ணுக்கு ஏற்ற குணம் தான் இந்த மரமாக வந்து நிற்குது. இப்போ வேறு வேறு மண்ணில் வளர்ந்து நின்னாலும் இது ரெண்டும் ஒரு இடத்துல கட்டாயத்தில் வாழ்ந்துக்கிறாங்க ஒன்றா. அப்போ அங்கே அனுசரித்து வாழணும். எல்லாரும் வந்தோம் ஊருக்காக எல்லாம் சேர்ந்து வாழறோம். ஆனால் எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்குது, தனிப்பட்ட பிறவின்னு ஒன்று இருக்குது. அவங்க பிறவியை முடிக்கணும்னா அவங்க பட்ட தான் பாடுபட்டாகணும். ஏன்னா அவங்க கர்மாவை அவங்க தான் தீர்க்கணும். அப்படின்னா புருஷன் வந்து தீர்ப்பாருன்னா தீர்க்க முடியாது. புருஷனோட கடமையை பொண்டாட்டியும் தீர்க்க முடியாது, பொண்டாட்டியோட கர்மாவை புருஷனும் தீர்க்க முடியாது. அப்போ அவங்க தான் தீர்க்கணுன்ற உண்மையை எல்லா ஆண்மகனும் எல்லா தாய்மார்களும் புரிஞ்சாங்கன்னா யாரும் இழுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒத்துழைச்சி போவாங்க. அப்போது ஒரு குடும்பமானது சீராயிடுச்சின்னு சொன்னால் அந்த சுற்றி இருக்கிற சமுதாயமே சீராகும். ஒரு சமுதாயம் சீராயிடுச்சின்னு சொன்னால் அந்த ஊரே சீராகும். ஒரு ஊரே சீராயிடுச்சின்னு சொன்னால் ஒரு நாடே சுபிச்சமாக இருக்கும். அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? முதல்ல நம்ம வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி பொண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சூழ்நிலையெல்லாம் போகாத. சரிங்க சார். உடம்பு புண்ணா போடும் அப்புறம். சரிங்க சார். சொல்லுப்பா, அவ்வளோதானா? சரி. ஆத்மா வணக்கம் சார். ஆத்மா வணக்கம்.
நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை